நீங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கச்சத்தீவு தமிழர்களுக்கு உடமையான ஒரு இடம் தான். அந்த வேர்க்கோட்டு பங்குல தான் கச்சத்தீவு இருக்கு. முன்னாடி தங்கச்சி மடம் பங்கு, தங்கச்சி மடம் பங்குக்கு அடுத்து தான் வேர்க்கோட்டு பங்கு போகுது. பங்குகள் பிரிக்கப்பட்ட பின்னர் கூட வேர்க்கோட்டு பங்குல அந்த பங்கு தளங்கள்னு ஒரு பட்டியல் போடுவாங்கல்ல, அதுல கச்சத்தீவும் இருக்கும். ஓகே. அது கச்சத்தீவை தார வார்த்தை பின்னாடி கூட வந்து இருந்துச்சு. மீனவர்களை காக்கின்ற புனிதராக அந்த பகுதி கத்தோலிக்கமா அந்தோனியாரை கருதுவாங்க. அப்ப அந்தோனியாரே நீ வயிற்று வலியை தீர்த்துட்டேன்னா உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க ஒரு சின்னதா ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடை ஒரு இதை பட்டு ஒரு சிலையை வைக்கிறாங்க. கடந்த வாரத்தில் கூட இங்கே காரைக்கால் பகுதியிலேருந்து மீன் பிடிக்க போனவர்கள் மீது இந்த புதிதாக ஆட்சிக்கு இலங்கையில் அனுரகுமாரம் வந்த பின்னாடியும் கூட அது நடந்திருக்கு, கொண்டு போயிருக்காங்க. அப்போ இதுதான் நிலவரம். அப்போ இந்த நிலவரத்தில் இப்போ செல்வ பெருந்தகை இது போன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். ராஜதந்திர நடவடிக்கை, கூடுதலாக இடம் வந்து வரப்பட்டுச்சு அப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்ல, முன்னாடி வந்து ஒரு வழக்கம் இருந்தது, இங்க இருந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து 4 நாள் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடணும், அப்படிதானே நம்மளுக்கு அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர் ரொம்ப ஆரோக்கியமா தானே, ரொம்ப இயல்பா இருந்தது உண்டு. பெரும் போர் நடந்த காலத்தில் கூட இவ்வளவு கொடுமைகள் நடந்தது கிடையாது. பச்சை மீனை தின்ன சொல்லுவாங்க, பச்சை மீனை தின்றா அப்படின்னு சொல்றது, நிர்வாணப்படுத்துறது, கடலுக்குள்ள ஏறி மிதிச்சு தள்ளி விடுறது, அப்புறம் வந்து சுடுறது, காயப்படுத்துறது, கொடுமைப்படுத்தி சிறைச்சாலை. அங்கே நம்ம சிறைச்சாலை நிலவரத்தை கூட அங்கே ரொம்ப மோசம். அடைச்சு வந்து ஒரு 10 பேர் இருக்கிற அறையில் 100 பேர் அடைச்சு வைக்கிறது, நல்ல உணவு கிடையாது, பெரிய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இலங்கையை தன்னுடைய பெருமுள்ளாளுடைய சந்தையை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. ஆமா, அப்ப அதை இலங்கையை அனுசரணையோட நடத்துறாங்க. அப்ப தீர்வு அப்படின்னு சொல்லும் போது பாரம்பரிய மீன்பிடி முறைகள் இருக்கு. கடல் வளத்தை அழிக்காத, அந்த கேடு விளைவிக்காத மீன்பிடி முறைகளை இரு நாட்டு மீனவர்களும் கையாளணும். எல்லை தாண்டுதலை வந்து குற்றமாக கருதக்கூடாது. இலங்கை நாட்டு மீனவன் இந்த பக்கம் எல்லை தாண்டி வந்தாலும் குற்றம் கிடையாது. ஆனா எது குற்றம்னா நாசகார மீன்பிடி முறை மட்டுமே குற்றம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு நெறிப்படுத்தலாம். அங்கே வந்து வளர்க்குறாங்க, முத்து வளர்க்குறாங்க, நிறைய. அப்ப பாக்கு நீரிணை பகுதிகளில் அரசு வந்து ஒரு திட்டம் வகுத்து அந்த பகுதியில் வாழ்ற பாரம்பரிய மீன்பிடி மக்களுக்கு இது போன்ற வந்து அந்த கடல் பகுதியில் குறிப்பிட்ட அளவு இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து அங்கே மிதவை கூண்டுகள் இருக்கு. அந்த மிதவை கூண்டுகளை போயிட்டு நீங்க மீன் குஞ்சுகளை போட்டேன்னா அது வந்து 6 மாசத்துல அறுவடை எடுக்கலாம். அதுல 10 லட்சம் 20 லட்சம்லாம் வர்றதெல்லாம் உண்டு. அப்ப இதுகளுக்கான திட்டங்களை வந்து போர்க்கால அடிப்படையில நடுவண் அரசு, மாநில அரசு விரைவா செய்யணும். இப்படி எதுவும் செய்யாம இதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. வணக்கம். வணக்கம். கச்சத்தீவு தமிழக அரசியல்ல வந்து அது ஒரு நீங்காத ஒரு பேர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் கச்சத்தீவை மீட்போம் அப்படி இப்படின்னு கச்சத்தீவை பத்தி ஒரு அரசியல் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அண்மையில் வந்து செல்வ பெருந்தகை சொல்றாரு, அது வந்து இலங்கைக்கு கொடுத்தது ஒரு ராஜதந்திரம். கச்சத்தீவு வந்து இங்க ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்தே பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாக தான் இருக்கு. அதுதான் இலங்கை தமிழக மீனவர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணமா இருக்குன்றது என்னுடைய கருதுகோள். நீங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கச்சத்தீவு தமிழர்களுக்கு உடமையான ஒரு இடம் தான், ஒரு தீவு. 250 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவு பெரிய செழுமை வாய்ந்த நல்ல தண்ணீர் உள்ள இடம்லாம் கிடையாது. அதனால தான் கச்சத்தீவுன்னு சொல்கிறான். அப்போ அந்த கச்சத்தீவில் சில முட்புதர்கள், சில செடிகள், அந்த காலத்தில் போர்த்துகீசியர் காலத்தில் அந்த ஒரு வேர் ஒன்று இருக்கும், அதை என்டிகோன்னு சொல்லுவாங்க. அந்த வேரை தோண்டி எடுத்து அதில் சாயம் தயாரிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அது வந்து போர்த்துகீசியர் காலத்தில் அது நடந்திருக்கு. அதுக்கு முன்பு வந்து ராமநாதபுரம் சேதுபதி அரசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதற்கு பின்னர் மண்டபம் மரைக்காயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அந்த பகுதியில் உள்ள ஒரு 10-20 தீவுகளில் குத்தகை எடுத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ இப்படித்தான் கச்சத்தீவினுடைய வரலாறு ராமநாதபுரம் ராஜாக்கள் காலத்தில் இருந்து, சேதுபதி அரசர்கள் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஆளுகையில் இருக்கு. அப்போ அங்கே ஒரு அந்தோனியார் கோயில் கட்டப்படுது. கடலுக்கு சென்ற ஒருத்தர், ஒரு சீனிக்குப்பன் பட்டங்கட்டி அப்படிங்கிற ஒரு மீனவர் கடலுக்கு போகும்பொழுது ஒரு வயிற்று வலி ஏற்பட்டதாகவும், கடலில் தத்தளிக்கின்ற மீனவர்களை காக்கின்ற புனிதராக அந்த பகுதி கத்தோலிக்கமா அந்தோனியாரை கருதுவாங்க. அப்போ அந்தோனியாரே நீ வயிற்று வலியை தீர்த்துட்டேன்னா உனக்கு ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடை ஒரு இதை பட்டு ஒரு சிலையை வைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ராமேஸ்வரம் தீவுல ஓலைக்கிடா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்தோணி பிள்ளை, அப்படி அவரு தான் கோயில் பிள்ளையா போய் அதை பார்த்துக்கிற கோயில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த பங்குல இருக்கு? ஆமா, எந்த பங்குல இருக்குன்னா ராமேஸ்வரம் பங்குல இருக்கு. வேர்க்கோட்டு பங்கு, வேர்க்கோட்டுன்னு ஒரு இடம் இருக்கு ராமேஸ்வரத்துல. அந்த வேர்க்கோட்டு பங்குல தான் கச்சத்தீவு இருக்கு. முன்னாடி தங்கச்சி மடம் பங்கு, தங்கச்சி மடம் பங்குக்கு அடுத்து தான் வேர்க்கோட்டு பங்கு போகுது. பங்குகள் பிரிக்கப்பட்ட பின்னர் கூட
வேர்க்கோட்டு பங்குல அந்த பங்கு தளங்கள்னு ஒரு பட்டியல் போடுவாங்கல்ல, அதுல கச்சதீவும் இருக்கும். ஓகே. அது கச்சதீவு தார வார்த்தை பின்னாடி கூட வந்து இருந்துச்சு. இன்னைக்கும் ரிலீஜியஸா அந்த எந்த பங்குல இருந்தது? இப்ப அது நெடுந்தீவுல உள்ள இலங்கைக்கு போயிடுச்சு. ஓகே. நம்ம பகுதியில் அப்படி சொன்னாலும் கூட அது நெடுந்தீவு கொடுக்கப்பட்டாச்சுல. அப்போ 1974 வந்து கொடுக்குறாங்க. அதைத்தான் இவர் ராஜதந்திர அடிப்படையில் கொடுத்தோம்னு சொல்றாரு. அப்போ 1974 கச்சதீவை தாரை வார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட அம்சங்கள் என்னென்றால், மீனவர்கள் அந்த இடத்துல ஓய்வு எடுப்பதற்கு, வலைகளை உலர்த்துவதற்கு, கோயிலில் சென்று வழிபடுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. 76 வந்து ஒரு கடித போக்குவரத்து மூலமாக மீண்டும் அது ஒரு உடன்படிக்கைக்கு நிகரானதாக கருதி என்ன செய்கிறாங்க, அந்த உரிமையை மறுக்கப்பட்டது. அப்போ 76 முடிஞ்சிருது, 74, 76, 83 ஈழப்போர் உச்சகட்டம் அடையுது. அப்போ தொடர்ச்சியாக இவங்க விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இந்த பகுதி மீனவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கோட்டையா அரணா ஒரு காப்பு அரண்களாக தமிழ்நாட்டு மீனவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற கோபம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ தொடர்ச்சியாகவே வந்து ஈழத்தமிழர்கள் மீதான அனைத்து கோபங்களையும் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கச்சதீவு மீட்கப்படணும்னு அந்த காலத்திலே முக்கையத்தவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது, கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள், தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மையார் உச்சநீதிமன்றத்தில் கச்சதீவு மீட்புக்காக ஒரு வழக்கு தொடுத்தது. கச்சதீவு பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. இப்போ மார்ச் மாசத்துல அடுத்த திருவிழாவுக்கு போகணும், போகக்கூடாது. இப்ப அண்ணாமலை வரையும் வந்து 2000 இந்த நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு மந்த் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிடுவாங்க. அப்ப கச்சதீவை பொறுத்தவரையில் இது பாரம்பரியமா நமது உடைமையாக உரிமையாக இருந்த ஒரு இடம் தான். இப்ப இலங்கையில இருக்கிற அந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில கத்தோலிக்க ஊர்களுக்கும் ராமேஸ்வரத்தில் உள்ள சில கத்தோலிக்க ஊர்களுக்கும் கொள்வினை குடிப்பினை இரத்த உறவுகள் உண்டு. இந்த 2 உறவுகளும் பெரியப்பா சித்தப்பா மக்கள் கச்சதீவு ஆலயத்துல சந்திப்பாங்க மார்ச் மாசத்துல. சந்திச்சுட்டு கொள்வினை குடிப்பினை பண்ட பரிமாற்றங்கள், பெண் கொடுத்தல் பெண் எடுத்தல் கூட நடந்திருக்கு. கச்சதீவு நம்மளுடைய ஒரு மையமான ஒரு இடம் மாதிரி தான். இன்னைக்கு அது எல்லாமே இழந்தாச்சு, தனிச்சு நிற்கிறோம். துப்பாக்கி சூடுகள் நடக்குது. கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் காக்கை குருவிகளைப் போல இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ கடந்த வாரத்திலோட இங்கே காரைக்கால் பகுதியிலிருந்து மீன் பிடிக்க போனவர்கள் மீது இந்த புதிதாக ஆட்சிக்கு இலங்கையில் அனுரகுமாரம் வந்த பின்னாடியும் கூட அது நடந்திருக்கு, கொண்டு போயிருக்காங்க. அப்போ இதுதான் நிலவரம். அப்போ இந்த நிலவரத்தில் இப்போ செல்வ பெருந்தகை இது போன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். ராஜதந்திர நடவடிக்கை, கூடுதலாக இடம் வந்து வரப்பட்டுச்சு அப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் இருந்தது வந்து இந்தியாவுக்கு 3000 சதுர கிலோமீட்டராக குறைஞ்சுதான் இருக்கு, இடம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெருங்கடல் கிடையாது. இவங்க சொல்றது எப்படின்னா, இந்த பாக் நீரிணை பகுதின்னு சொல்றோம்ல, பாக் சலந்தை, பாக் ஸ்ட்ரெயிட், அது எங்க இருந்து தொடங்குதுன்னா கோடியாக்கரை முனையில இருந்து தனுஷ்கோடி முனை வரைக்கும் தான். ஓகே. அந்த பக்கம் யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார் வரைக்கும் 2 பக்கமே நிலப்பகுதி தான் இருக்கு. 2க்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்து பெருங்கடலுக்கு போகணும்னா ஒரு இடையில உள்ள நுழைஞ்சு ஒரு சின்ன ஒரு வழியாத்த வெளியே போகணும். தனுஷ்கோடிக்கு தலைமன்னாருக்கு இடைப்பட்ட அந்த மணல் திட்டுக்கள் நிரம்பி அந்த சிறு பகுதி வழியா சின்ன படகுகள் தான் போக முடியும். இந்த பக்கம் கோடியாக்கரை முனையில இருந்து வெளியே போயிட்டேன்னா இப்போ அந்தமான் நோக்கி போற பெரிய கடலுக்கு போக முடியும். அப்ப இந்த இடைப்பட்ட பகுதி என்ன, ஒரு சின்ன குளம் குட்டை போன்று ஒரு 15 அடி ஆழம், ஒரு 10 மீட்டர் அந்த மாதிரி ஒரு வளம் நிறைந்த ஒரு கடல் பகுதின்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா அங்கதான் மீன் வளம் நிறைய இருக்கு. அப்ப இந்த பகுதியில வந்து கச்சதீவை கொடுத்ததுனால எல்லைகள் மீண்டும் வந்து நமக்கு குறைக்கப்பட்டுருச்சு, பரப்பளவும் குறைஞ்சிருச்சு. இதுல எந்த ராஜதந்திர நடவடிக்கையும் நடந்தாலும் தெரியல. இப்ப அவர் சொல்ற மாதிரி நம்ம கொடுக்காட்டி இலங்கையில வந்து அமெரிக்கா ராணுவம் வந்து பேஸ் அமைச்சிருக்கோம், அது நம்மளுடைய பாதுகாப்புக்கே அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆதாரபூர்வ தகவல் இல்லை. இப்ப திருகோணமலை துறைமுகத்துக்கு அமெரிக்கா வரப்போது. இப்ப இலங்கை அரசை பொறுத்தவரை எல்லாரையும் பயன்படுத்தத்தானே செஞ்சிருக்கான். இன்று வரை சீனாவோட இந்தியாவுக்காக சீன உறவை முறித்ததாக தகவல் இல்லை, இந்தியாவுக்காக அமெரிக்க உறவை முடித்ததாகவும் தகவல் இல்லை. ஜெயவர்த்தனா காலத்தில் இவர்கள் வந்து கூட்டு சேர்ந்தாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஜெயவர்த்தனா முற்று முழுக்க வந்து அமெரிக்காவை பகைச்சாரா அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கடுத்து போர், யுத்தம், இன்னைக்கு வந்திருக்க அனுரகுமார திசநாயக வரைக்கும் அந்த உலக அரசியல்ல அந்த புவிசார் அரசியலை மிக அழகாக இந்தியாவுக்கு எதிராகத்தான் கையாண்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்ன இது வெக்கக்கேடாகவும் தலை குனிக்காகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இருக்குன்னா, ஒரு தேசத்தினுடைய குடிமக்கள் உலகத்துல வந்து உலக வரைபடத்துல ஒரு இந்திய துணைக்கண்ட அரசுங்கிறது ஒரு பெரிய அரசு, மிகப்பெரிய இராணுவம், கடற்படையை கொண்டு இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய குடிமக்களை மீன்பிடிக்க செல்கின்ற மக்களை பன்னாட்டு சட்டங்கள் வந்து எல்லை தாண்டனா சுட்டுக்கொள்ளுலாம் சொல்லல. இல்ல முன்னாடி வந்து ஒரு வழக்கம் இருந்தது, இங்க இருந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து 4 நாள் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடணும், அப்படிதானே நம்மளுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப்
பிரிசனர் ரொம்ப ஆரோக்கியமா தானே ரொம்ப இயல்பா இருந்தது உண்டு. பெரும் போர் நடந்த காலத்தில் கூட இவ்வளவு கொடுமைகள் நடந்தது கிடையாது. இப்ப 2009 இறுதி போர்னு சொல்றாங்கல்ல, இறுதி போருக்கு பின்னாடி கூட நிலைமைகள் எப்படி மாறி இருக்குன்னா, முதல் தடவை கைது செய்யப்பட்டால் 3 மாதங்களிலிருந்து 6 மாதம் வரை சிறை தண்டனை. ஒரு வயிற்றுப்பாட்டுக்காக மீன் பிடிக்க போறவனுடைய நிலவரம், படகுகள் கைப்பற்றப்பட்டுரும், நடுக்கடல்ல தாக்கப்படுவார்கள். தாக்குதல்னா சாதாரண தாக்குதல் கிடையாது. இந்த சில படகுகள் எல்லாம் அந்த பெரிய இந்த கரலா கட்ட மாதிரி அந்த ஐஸ் கட்டியை உடைக்கிறதுக்கு ஒன்று வச்சுப்பாங்க. அதை தூக்கி நெஞ்சில் அடிக்கிறதுலாம் உண்டு, ரத்தம் கக்கிறதுலாம் உண்டு. பச்சை மீனை தின்ன சொல்லுவாங்க. பச்சை மீனை தின்றா அப்படின்னு சொல்றது, நிர்வாணப்படுத்துறது, கடலுக்குள்ள ஏறி மிதிச்சு தள்ளி விடுறது, அப்புறம் சுடுறது, காயப்படுத்துறது, கொடுமைப்படுது. சிறைச்சாலை அங்கே நம்ம சிறைச்சாலை நிலவரத்தை கூட அங்கே ரொம்ப மோசம். அடைச்சு ஒரு 10 பேர் இருக்கிற அறையில 100 பேர் அடைச்சு வைக்கிறது, நல்ல உணவு கிடையாது, பெரிய கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. தண்டனைங்கிறது முதல் தடவை கைது செய்யப்படும் போது 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரை தண்டனை. 2வது தடவை கைது செய்யப்பட்டால் 1 வருடத்திலிருந்து 2 வருடம் வரை தண்டனை. அபராதம் என்பது 1 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலான அபராதங்கள். கைப்பற்றப்படுற படகுகள் அரசுடைமையாக்கப்படும் அல்லது ஏலத்தில் விடப்படும், அந்த நாட்டுக்காக பயன்படுத்தப்படும். கைப்பற்ற படகுகள் திரும்ப ஒப்படைக்கப்படுறதே கிடையாது. அப்போ இப்ப எல்லாம் படகுகள் 10 லட்சத்துல தொடங்கி 1 கோடி வரைக்குமே இருக்கு படகுகளுடைய விலை. அப்ப மீன்பிடி படகுகள்ல ரொம்ப தரம் வாய்ந்த படகுகள் கடன் வாங்கி வாங்குறாங்க. அப்ப அந்த படகுகள் அனைத்துமே அங்க சிதிலமாகி உடைஞ்சு சுக்குநூறாகி இலங்கை கரைகள்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க அதை பயன்படுத்துற நிலைக்கு போயிருக்காங்க. அப்ப இதுதான் நிலவரம். அப்ப இதுல பெரிய அதை இப்ப நம்ம நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டாங்கன்னா அவங்கள தானே எல்லை தாண்டுவாங்க. நம்ம காவல்துறை இதுவரை பிடிச்ச மாதிரியே தங்க எல்லை தாண்டி இது என்ன பிரச்சனைனா, இது எல்லை தாண்டுதல் பிரச்சனையை என்பதை விட இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு மீன்பிடி கொள்கையில் உள்ள ஒரு சிக்கல். ட்ரால் நெட் ஃபிஷிங், இழுவலை மீன்பிடி. இழுவலை இது நார்வேஜியன் ப்ராஜெக்ட் சொல்றோம். நார்வேக்காரர்கள் 1960களில் அவங்க இப்படி ஒரு மீன்பிடி முறையை அறிமுகப்படுத்துறாங்க. இதை கடல் கன்னி வெடிகள் அகற்றுறதுக்கு 2ஆம் உலக போர்ல பயன்படுத்தினதுன்னு கூட சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வலைமுறை அரைக்குது. நம்ம ஆட்கள் இந்த மீன்பிடி முறையை கையாளுவது என்பது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய மீன்பிடி முறை பாரம்பரிய மீன்பிடி முறை. அப்ப எல்லை தாண்டி செல்லும் பொழுது எங்களுடைய மீன் வளம் பாதிக்கப்படுது, எங்களுடைய மீன்பிடி முறைகளுக்கு பெரிய கேடு ஏற்படுது. நாசகார மீன்பிடி முறைகள், ராட்சத வலைகள் கடலுக்கும் கடல் வளத்திற்கும் தீங்கி விளைவிக்கப்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப 2 நாட்டு அரசியலினுடைய மீன்பிடி கொள்கையில் உள்ள சிக்கல். அங்க இழுவலை மீன்பிடி படகுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்கு. ஆனா அவங்க அதை நெறிப்படுத்தியிருக்காங்க, இங்க பெரிய அளவுல வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? பாரம்பரிய மீன்பிடி முறைகளை ஊக்குவிக்கணும். 2 நாட்டு மீன்பிடி மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். பல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா தெளிவான முடிவுகள் வரல. அப்ப மிக எளிதா இதை தீர்க்கப்படும். இது அரசியல் காரணங்களுக்காக எவ்வாறு இந்த கச்சதீவு பிரச்சனை தீர்க்காம ஓட்டிக்கிட்டே இருக்காங்களோ, இப்ப மாநில அரசு என்ன செய்வாங்கன்னா மத்திய அரசு மீது பழி போடுவாங்க, கச்சதீவு மீட்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு கச்சதீவை கொடுத்தது நீதுன்னு அண்ணாமலை வெளியிடுறாரு பாருங்க. இப்படி ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்களே தவிர, இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சைகள்னு சொல்ற மாதிரி இந்த நோய்க்கான காரணம் என்னங்கிறத குறிப்பாக இதுல நடுவண் அரசுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்க அந்த பொறுப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இதை சரி பண்ணுவது? இப்போ என்னென்ன ஆப்ஷன் இன்னும் போய் கொடுத்தாச்சு, இனிமேல் அந்த நாட்டிலேருந்து அது என்ன போரா செஞ்சு அதை மீட் எடுத்துட்டு வர முடியும். அந்த வாய்ப்பு இந்திய அரசு அங்கே எல்லையில சைனாக்காரன் பிடிச்சிட்டு போனாலும் கவலைப்படுறதுல, இங்கேயும் கொடுத்தாச்சு இதையும் கவலைப்படுறதுல. அப்போ என்ன பாதிக்கப்படுவது? அப்பாவி மக்கள். இந்திய நடுவண் அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ச்சியாக ஒரு மாற்றாந்தாய் மக்களை போன்றே நடத்துகிறார்கள் என்பது 100 விழுக்காடு உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு குஜராத்திலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து அரபிக்கடல் பகுதியில் மீன் பிடிக்க செல்கின்ற ஒரு நபருக்கு கூட பாகிஸ்தான் அரசு இவ்வளவு கொடுமைகளை செய்வது கிடையாது. ஒருவேளை பாகிஸ்தான் அரசு சிறிய அளவில் தாக்குதல் தொடுத்தால் கூட அதிரடியாக இந்திய அரசு தலையிட்டு அந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது, உரிய நிவாரணங்களை வழங்குகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் கடந்த 1980 காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் நூற்றுக்கணக்கானோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார், சுட்டு கொலை, ஊனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளாகி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. படகுகளை, வலைகளை, உடைமைகளை இழந்திருக்க, சிறை வைக்கப்பட்டிருக்கார்கள், சித்திரவதை. இது பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இது ஒரு குற்ற நடவடிக்கை. இலங்கை அரசு ஈழத்தமிழர்களை மட்டும் இனப்படுகொலை செய்யவில்லை, தமிழ்நாட்டு மீனவர்களை இனப்படுகொலை செய்திருக்கிறதுங்கிறத வெளிப்படையா இந்திய அரசே குற்றம் சாட்டலாம். இது போன்ற ஒரு இனப்படுகொலை செய்கின்ற, மனித உரிமை மீறல்கள் புரிகின்ற, வாழ்வியலுக்காக வயிற்றுப்பாட்டுக்காக கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்ற அப்பாவிகளை சுட்டுக் கொள்கின்ற ஒரு நாட்டின் மீது வழக்கு தொடுப்பது என்பது இன்னொரு நாட்டில் இருக்கிற நம்மளால முடியாது.
ஒரு பன்னாட்டு நீதிமன்றத்தில் கூட இன்னைக்கு நெதர்லாந்தில் உள்ள ஹேக் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கணும், இந்தியா தான் தொடுக்க முடியும். அப்ப இந்தியா அதற்கான நடவடிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தட்டி கொடுத்து தடவி கொடுத்து இலங்கை அரசு செல்ல புள்ள மாதிரி கொஞ்சி அரவணைச்சத்தை இந்திய அரசு வச்சுக்கிட்டு இருக்கே தவிர ஒரு கடுமையான நடவடிக்கை இந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இழப்பீடு கேட்டோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுத்தோ பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் நீதி கேட்டோ பண்ணல. இந்தியா தொடர்ச்சியாக இலங்கையை தன்னுடைய பெருமுதலாளிகளுடைய சந்தையா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. அப்ப அதை இலங்கையை அனுசரணையோட நடத்துறாங்க. அப்ப தீர்வு அப்படின்னு சொல்லும் போது பாரம்பரிய மீன்பிடி முறைகள் இருக்கு. கடல் வளத்தை அழிக்காத அந்த கேடு விளைவிக்காத மீன்பிடி முறைகளை இரு நாட்டு மீனவர்களும் கையாளணும். எல்லை தாண்டுதலை குற்றமாக கருதக்கூடாது. இப்போ ஒரு இந்த தமிழ்நாட்டு மீனவன் ஒருவன் எல்லை தாண்டி அந்த ஒரு இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிக்கு போனாலும் அது குற்றம் கிடையாது. இலங்கை நாட்டு மீனவன் இந்த பக்கம் எல்லை தாண்டி வந்தாலும் குற்றம் கிடையாது. ஆனா எது குற்றம்னா நாசகார மீன்பிடி முறை மட்டுமே குற்றம் அப்படின்னு நீங்க ஒரு நெறிப்படுத்தலாம் இயல்பா. ஏன்னா எல்லைங்கிறது ஒரு சின்ன எல்லை. நீங்க கோடு கிழிச்சது மாதிரி வேலி போட்டது மாதிரிலாம் கடல்ல தெரிய முடியாது. அப்போ ஒரு சின்ன எல்லை தான். அப்ப இயல்பா இரு நாட்டு மீனவர்களும் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை கையாளலாம். அப்ப ஏற்கனவே இருக்கிற இந்த விசைப்படகுகள், பெரிய படகுகள், ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், இந்த மாதிரி இந்த இழுவலை மீன்பிடி படகுகள், இரட்டை மடின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வலையை போட்டு ஒரு வலையை போட்டு ரெண்டு படகு இழுத்துட்டு போற இரட்டை மடி முறை, கொல்லி மடின்னு சொல்லுவாங்க. இப்படி பல கொல்லிமடின்றது இதே மாதிரியே கடல் கீழே அரிச்சு அல்ற முறைகள்லாம் இருக்கு. அதாவது மிகவும் எடை கொண்ட இரும்பு குண்டுகள் கீழே இருக்கும், மேல மிதவைகள் இருக்கும், ரெண்டு படகுகள் இழுக்கும், அப்படியே உருண்டு வரும். ஒரு ரோலர் மாதிரி ஒரு உருளை வச்சிருப்பாங்க. அது உருண்டு வரும்போது கீழே சகதி, சேறு, மீன் குஞ்சுகள் இதுகளெல்லாம் அரிச்சிட்டு வருது. அப்ப இந்த மீன்பிடி முறை என்பது தவறா இருக்கு. அப்ப இந்த மீன்பிடி முறைகளை தவிர்த்து இன்னைக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் இருக்கு. தொலைதூரங்களுக்கு போடாங்க. 20 நாள் 25 நாள் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் அதை செய்யறாங்க. இலங்கை அரசினுடைய அந்த காலி போன்ற பகுதிகளில் உள்ள தென்னிலங்கை மீனவர்கள் இன்னைக்கு ஆசியாவிலேயே முதலிடத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆழ்கடல் மீன்பிடியில். 1 மாதம் 40 நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த நம்ம விசைப்படகுகளை ஆழ்கடல் மீன்பிடி படகுகளாக மாற்றி அதற்கான உரிய நிவாரணங்களை கடன்களை வழங்கி அதை விரைவாக போர்க்கால நடவடிக்கையில் செய்வது, இருநாட்டு மீனவர்களும் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை கையாளுவது, எல்லை தாண்டுதலை குற்றமாக இரு நாட்டு அரசுகளும் கருதக்கூடாது. அப்ப இது போன்ற ஒப்பந்தங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தோனேஷியாவுக்கு இடையில, பால்டிக் கடல் பகுதிகளில், சீன கடல் பகுதிகளில், இப்படி பல உதாரணங்கள் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் பல நாடுகள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். நம்ம இந்த பாக் ஸ்ட்ரெயிட்டை தாண்டி நம்மளுக்கு ஒரு மிக பரந்த ஆழ்கடல் பரப்பு இருக்குல்ல? இல்ல அப்படி சொல்றாங்க. அதாவது வெஜ் பேங்க் அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க. வெஜ் பேங்க், பெட்ரோ பேங்க் அப்படிலாம் சொல்றாங்க. அது எப்படின்னா மீன் வயல், ஒரு வயல் மாதிரி ஒரு குமரி, அந்த குமரி முனையில இருந்து நேரா அந்த பக்கம் ஒரு பகுதி, அதே மாதிரி அந்தமான ஒட்டி ஒரு பெரிய பகுதி. இங்கெல்லாம் பெரிய இன்னைக்கு சேட்டலைட்ல எக்கோ சவுண்டர் அப்படிலாம் வந்துருச்சு. நிறைய நேவிகேஷன் இதுகளெல்லாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போறாங்க. இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல காத்து வரும், புயல் வரும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சில நிறுவனங்களே அரசு ரீதியாகவும் தனியார் நிறுவனங்களுமே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. நவீனங்கள் நிறைய வந்துருச்சு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பெருங்கடல்களில் உள்ள மிகப்பெரிய மீன் வயல்களை சூறை மீன் பிடிக்கிற ஒரு முறையெல்லாம் இருக்குல்ல, இது போன்ற இடங்களுக்கு டூனா ஃபிஷிங் அப்படி கிளம்பிடலாம். கிளம்பி போகும்போது அப்ப இங்க உள்ள மீன்பிடி முறைகளை, பாரம்பரிய மீன்பிடி முறைகள் இருக்கு. ஒரு வலையை கொண்டு போய் கடல்ல போடுவோம். இந்த சென்னையில எல்லாம் இருக்காங்க பாருங்க, இரவு போட்டு காலையில போய் எடுத்துட்டு வந்தா அதுல கொஞ்சம் மீன் இருக்கு மாட்டோம். ஒரு பட்டி வலைன்னு ஒன்று இருக்கு, அது ஈழத்தமிழர்கள் அதிகமா பண்ணுவாங்க. ஒரு பட்டி, ஆட்டுப்பட்டி மாதிரி கடலுக்குள்ளேயே ஒரு பட்டியை அடைச்சு வச்சிருவாங்க. அது மீன் உள்ள அப்படியே நுழைஞ்சிட்டு திருப்பி வெளியே வர முடியாது, உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் போய் தேவையான மீன், அதுல எந்த மீன் குஞ்சுகளுக்கு பாதிப்பு கிடையாது. கூண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இதுல நார்லயோ அல்லது ஏதாவது உலோகத்திலேயோ ஒரு கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள 4 மீன் மண்டை அது இதை போட்டு வச்சுட்டோம்னா அது போய் உள்ள போய் கூண்டுக்குள்ள ஒரு 10 மீன் இருக்கு பிடிச்சிட்டு வர்ற ஒரு முறை இருக்கு. இந்த வாட்டர் லீஸ்ன்னு சொல்லிட்டு கோவா பகுதியிலாம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. எப்படின்னா 1 ஏக்கரை கடல்ல நம்ம மேலை நாடுகள்ல இருக்கு, அங்கேயே வளர்க்குறாங்க, முத்து வளர்க்குறாங்க, நிறைய. அப்ப பாக் நீரிணை பகுதிகளில் அரசு ஒரு திட்டம் வகுத்து அந்த பகுதியில் வாழ்ற பாரம்பரிய மீன்பிடி மக்களுக்கு இது போன்ற அந்த கடல் பகுதியில் குறிப்பிட்ட அளவு இடங்களை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து
அங்க மிதவை கூண்டுகள் இருக்கு. அந்த மிதவை கூண்டுகளை போயிட்டு நீங்க மீன் குஞ்சுகளை போட்டேன்னா அது வந்து 6 மாசத்துல அறுவடை எடுக்கலாம். அதுல 10 லட்சம் 20 லட்சம்லாம் வர்றதெல்லாம் உண்டு. அப்ப இதுகளுக்கான திட்டங்களை வந்து போர்க்கால அடிப்படையில நடுவண் அரசு, மாநில அரசு விரைவா செய்யணும். இப்படி எதுவும் செய்யாம இதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப நன்றி தோழர். ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டை ரொம்ப எளிய மொழியில சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.